ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் என்ற ஆடையில் இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு பிரகாசிக்கின்ற நட்சத்திரமாக மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ஆத்ம அபிமானி ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளை பெறுவதற்காக சேவை செய்ய தகுந்தவனாக ஆகின்ற ஆத்மா. நான் புத்தியில் ஞானத்தை நிறைத்து வைத்திருந்து மழையாக பொழிகின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் புத்துணர்ச்சி அடைந்து ஞானமழை பொழிகின்ற மேகங்களாக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் புத்துணர்வு அடைந்து மற்றவர்களுக்கும் புத்துணர்வு கொடுக்கின்ற ஆத்மா. நான் பதித்த பாவனரிடமிருந்து ராஜயோகத்தை கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் மற்ற தொடர்புகளை புத்தியிலிருந்து நீக்கி ஒருவரின் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்ற ஆத்மா. நான் தேகத்துடன் சேர்த்து கண்ணால் காணக்கூடிய அனைத்திலிருந்தும் புத்தியை நீக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்கின்ற ஆத்மா. அதனால் நான் வீட்டை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் அமரலோகத்திற்கு செல்வதற்காக அமரக்கதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது நல்ல விதமாக முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் இப்போது ஆத்ம அபிமானியாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையை மட்டும் நினைவு செய்து என்னுடைய பல பிறவிகளின் பாவ கர்மங்களை அழித்து விடுகின்ற ஆத்மா. நான் தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் பிடித்து என்னை ஆத்மா என புரிந்து பரமபிதா பரமாத்மாவை நினைவு செய்கின்ற ஆத்மா. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருப்பதால் நான் அவரிடம் படிக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் தாத்தாவிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் சிவனாகிய மணமகனுடன் நிச்சயதார்த்தம் செய்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலம் துக்கத்திலிருந்து விடுபட்டு சுகதாமத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் எதிர்காலத்தின் 21 பிறவிகளுக்கான பலனை உருவாக்குவதற்காக படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் பந்தனத்திலிருந்து விடுபட்டு சேவையில் ஈடுபடுகின்ற ஆத்மா. நான் பாரதத்தை
முன்னேற்றுகின்ற ஆத்மா. நான் உண்மையான சேவை செய்து மனிதர்களை தேவதையாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் குரு பார்வையில் இருக்கின்ற ஆத்மா. நான் தைரியமாக இருக்கின்ற ஆத்மா. நான் இந்த பாரதத்தை சொர்க்கவாசியாக ஆக்குவேன் என்று சபதம் செய்கின்ற ஆத்மா. நான் நரகவாசிகளை சொர்க்கவாசியாக ஆக்கக்கூடிய தர்மத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் கீழானவர்களை உயர்வானவர்களாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக நன்றாக போதையில் இருக்கின்ற ஆத்மா. நான் பந்தனத்திலிருந்து விடுபட்டவனாக ஆகி பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்கின்ற ஆத்மா. நான் ஆன்மீக சேவை செய்து மனிதர்களை தேவதையாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் ஆன்மீக போதையில் இருக்கின்ற ஆத்மா. நான் நிச்சய புத்தி உள்ளவனாகி முதலில் என் நிலையை உறுதியாக ஆக்கிக் கொள்கின்ற ஆத்மா. நான் குவாலிட்டி சேவை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் முதலில் என் மீது கவனம் செலுத்துகின்ற ஆத்மா. நான் வேறுபாடுகளில் ஒற்றுமையை கொண்டு வருகின்ற ஆத்மா. நான் கெட்டுப்போனதை சரி செய்கின்ற ஆத்மா. நான் அவபவித்திரத்தாவின் விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் காமம் என்ற மகா எதிரி கனவிலோ அல்லது சங்கல்பத்திலோ கூட தாக்காமல் இருக்கக்கூடிய இரட்டை அகிம்சாவாதி ஆத்மா. நான் எப்பொழுதும் சகோதரன் சகோதரன் என்ற நினைவு எளிதாகவும் தானாகவே நினைவு சுரூபமாகவும் இருக்கின்ற ஆத்மா. நான் எப்பொழுதும் என்னுடைய முழுமையான சதோ பிரதான ஸ்திதியில் இருக்கின்ற ஆத்மா. நான் ஆத்மாவின் அசல் குண சொரூபம் மற்றும் சக்தி சொரூப ஸ்திதியில் இருக்கின்ற ஆத்மா. நான் சேவை செய்யும் குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகளை கொடுக்கின்ற ஆத்மா. நான் அனைவருக்கும் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என முழு நாளும் இதே சிந்தனையில் இருக்கின்ற ஆத்மா. வராக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய
கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.